தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட திரு மகிழன் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கர்நாடகா கமல் இஷ்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீதிமன்றம் சொன்ன விஷயம்தான் இப்பொழுது அதிர்ச்சியாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த விஷயத்தை அரசியலாக்குறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அவங்களுடைய அரசியல். ஆனா நீதிமன்றம் சொல்றாங்க, கமலுக்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நீதிமன்றம் கமல் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் முடியாதுன்னே சொல்லிட்டாரு. நாளைக்கு படம் கர்நாடகாவில் தகலீஃப் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி அணுகிறது? இந்த கோர் பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். எந்த விதத்திலையும் கன்னட மக்களோட அந்த மொழி உணர்வையோ இல்லை கன்னட மொழியையோ நாம குறைச்சி பேசல, தரம் தாழ்த்தியும் அதை அவமதிக்கலை. அவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் எவ்வளவு பற்றும் பாசமும் இருக்கிறதோ அதை நாம மதிக்கிறோம். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான பிரச்சனைக்கு வரலாம். நீதிமன்றம் நேற்றைக்கு சொன்ன கருத்துக்கள், குறிப்பா நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஒரு நீதிபதி மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு ஆலமரத்துக்கு அடியில பித்தளை சொம்புல தண்ணியை வச்சுக்கிட்டு ஜமகாலத்துக்கு மேல உக்காஞ்சுக்கிட்டு பேசுற பஞ்சாயத்து தலைவர், ஊர் நாட்டாம மாதிரி அவர் பேசுறாரு. மன்னிப்பு கேட்டா என்ன, மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஈகோ? இதை கேட்கறதுக்கு கூட ஒரு வரைமுறை இருக்கு. இப்போ கமலஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார், கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நீதிபதி நாகப்பிரசன்னா என்ன கேள்வியை கேட்கிறாரு? அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் ஆய்வாளரா, எதன் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொன்னாரு அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதற்கான பதில கமலஹாசன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். நான் படித்த வரலாற்றில் இருந்துதான் இந்த கருத்தை சொன்னேன் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நாம இன்னொரு வழக்க சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனர் ப. ரஞ்சித் ராஜராஜ சோழன் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளின் நிலங்களை எல்லாம் பிடுங்கி பிராமணர்களுக்கு இலவசமா கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகி அவர் மேல வழக்கும் போடப்பட்டுச்சு. அந்த வழக்கின் தீர்ப்பின் போது நீதிபதி என்ன சொன்னாரு? ரஞ்சித் அவர்கள் அவர் படித்த வரலாற்றைத்தான் சொன்னார். உண்மைதான், அப்படிப்பட்ட வரலாறுகள் தமிழ்நாட்டிலேயே எழுதப்பட்டு இருக்கு. இன்றைக்கு அதற்கான மறுப்புகளும் வந்திருக்கு. அது வேற விவாதம், வேற ஒரு தளத்தில் பேசப்பட வேண்டிய செய்திகள். அது இருக்கட்டும். இப்ப ப. ரஞ்சித்துக்கு ஒரு வரையறை சொன்னாங்கல்ல, அவர் படிச்ச வரலாறு தாங்க அவர் சொன்னார். அதே தான் கமலுக்கும், அவர் படிச்சதை தான் அவரு சொன்னார். ஸோ நீதிபதி இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் ஆய்வாளரா அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை கேட்கிற நீதிபதி அவர்கள் சட்ட வல்லுநர் தானே தவிர அவரும் ஒன்றும் வரலாற்று ஆய்வாளரோ மொழியியல் ஆய்வாளரோ கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கமல் மன்னிப்பே கேட்டு ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கமல் சொன்னதுக்கு மறுப்பான சான்றுகளையும் கருத்துக்களையும் எடுத்து வச்சுட்டு, இங்க பாருங்க நீங்க சொன்னது தப்பு, அதனால நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது சரியா இருக்கும். ஏன்னா கமல் தான் தெளிவா சொல்லிட்டாரு, நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணாத போது நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துது. இந்த விஷயம்லாம் ஒரு பெரும், நீங்க ஒரு தனி மனிதர் கிடையாது, நீங்க ஒரு சமூகம் இல்லை, மனிதர். அதைத்தான் முதல்ல சொன்னேன். எந்த சென்சிட்டிவான விஷயங்களை சென்சிட்டிவா அணுகணும் இல்லையா நீதிமன்றம் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இது உங்களோட உணர்வு தான், அதை நாங்க மதிக்கிறோம்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். உங்களுடைய அந்த கிளைமுக்கு நீங்க என்ன சான்று வச்சிருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க அந்த சான்றை கொடுத்துட்டீங்கன்னா கமல் ராங், தப்பு அப்படின்னு நிரூபணம் ஆயிடுது. அவரே ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு கேட்டுருவாரு. அதான் அவர் சொல்லிட்டாரு, நான் தப்பு செய்யல, செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. ஆங்கிலத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ANI சேனலுக்கு, அதுல தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதற்கான சான்று கொடுங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய உணர்வு தான், உங்களுடைய நம்பிக்கை தான், அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதை நான் மதிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அதற்கான சான்று கொடுங்க. கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருந்தா தானே கொடுப்பீங்க. அப்படி ஒண்ணு இல்லையே. இப்போ உங்க மொழிக்கான முதல் கல்வெட்டு சான்று எந்த ஆண்டில் இருக்கிறது? கிபி 5ஆம் நூற்றாண்டு ஹல்மிட்டி கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கர்நாடகாவில் கிபி 5ஆம் நூற்றாண்டுல தான் கன்னட மொழிக்கான முதல் கல்வெட்டே கிடைக்குது. முதல் எழுத்து சான்றே அப்பதான் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி எழுத்து சான்றுகள் இல்லையா அப்படின்னா இருக்கு. 1 வரி 2 வரி, 1 சொல் 2 சொல்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல அந்த எழுத்து சான்றுகள் இருக்கே தவிர ஒரு முழுமையான
கல்வெட்டு அமைப்பாக கிடைச்சது கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹல்மிட்டி கல்வெட்டு தான். சரி, முதல் இலக்கிய நூலுக்கு எப்ப இருக்கு அப்படின்னு பார்த்தா கிபி 9ஆம் நூற்றாண்டு கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். அது கிபி 9ஆம் நூற்றாண்டு, ரொம்ப பின்னாடி, ரொம்ப பின்னாடி. இந்த நூலோட பேரையே எடுத்துக்கோங்க. இதுல கவி என்பது இந்த தென்னிந்திய மொழி குடும்பங்களுக்கான ஒரு சொல். கவி அது வந்து தமிழ்ல இருந்து வந்ததுதான். சரி விட்டுருங்க, அது கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். அது வந்து கன்னட சொல் அப்படின்னே வச்சுக்கோ. ராஜ மார்க்கம், கவி ராஜ மார்க்கம், இதுல 2 சொல்லு சமஸ்கிருதம். ராஜ மார்க்கம், மார்க்கம்னா வழி. நமக்கு எப்படி தொல்காப்பியமோ அவங்களுக்கு கவிராஜ மார்க்கம். இப்ப தமிழ் மொழியோட முதல் கல்வெட்டு, முழுமையான கல்வெட்டு சான்று எப்ப கிடைச்சிருக்கு? கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு போயிருச்சு. புலிமான் கோம்பையில ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அது ஒன்றும் சாதாரண கல்வெட்டு கிடையாது. சங்ககால சேர அரசர்களின் அப்படியே வம்சாவழிய சொல்ற கல்வெட்டு. தந்தை, மகன், பேரன், இந்த பெயர்களை அப்படியே வரிசையா குறிப்பிட்டிருக்கும். அந்த இடத்துல அந்த கல்வெட்டு தமிழோட எழுத்து சான்றுக்கும் ஆதாரமா இருக்கு. சங்க இலக்கியம் என்பது உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியும் அந்த கல்வெட்டு இருக்கு. நமக்கான முதல் நூல் தொல்காப்பியம், அதனுடைய காலம் என்ன? கிமு 500. உனக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கிட்ட வந்து எழுத்து சான்று இருக்கு, இலக்கிய சான்றுகள் இருக்கு, 5000 ஆண்டுகால இரும்பு நாகரிக வரலாறு இருக்கு. அப்ப இதுல இருந்தே தெளிவா தெரியுது தமிழ் தான் மூத்த மொழி. அதுல இருந்துதான் பிற தென்னிந்திய மொழிகள் பரிணமித்து கிளைத்து உருவாகி இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இதுக்கு பெரிய மொழியியல் அறிவு எல்லாம் தேவையில்லை. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல இருந்து கூட வந்து கன்னடம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான். அப்படிப்பட்ட ஆய்வு கருத்துக்கள் வந்து இருக்கு. அதை இங்க இருக்கிற சில புல்லுருவிகளே வந்து பேசுறதையும் பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருக்கு. இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, மூல திராவிட மொழின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல இருந்துதான் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு மற்றும் பல திராவிட மொழிகள் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்றாங்கல்ல. நம்முடைய கேள்வி என்னன்னா, அந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் என்பது என்ன? அந்த மொழிக்கான சான்றுகள் ஏதாச்சும் இருக்கா? இன்றைய ஆய்வுகளின் அடிப்படையில அந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் என்பது வேறொன்றும் கிடையாது, அது தமிழ் மொழி தான். அதை வந்து என்றைக்கோ பாவாணர் அவர்கள் நிறுவி விட்டார்கள். இன்றைக்கு வேர்ச்சொல் ஆய்வில் கரை கண்ட ஐயா அரசேந்திரன், அருளி, இரா மதிவாணன் போன்றவர்கள் அதை மேலும் மேலும் செழுமைப்படுத்தி தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் வந்து தென்னிந்திய மொழிகளுக்கு மட்டுமல்ல, பல ஐரோப்பிய மொழிகளுக்கும் பல உலக மொழிகளுக்குமே தாயாக இருக்கிறது என்பது இன்றைய ஆய்வு நிரூபணம். ஐயா அரசேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக இப்போது 2 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. தமிழ் இந்தோ மொழி தொடர்பு, தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பங்களுக்கான 10,000 ஆண்டுகால உறவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குது அந்த புத்தகத்தை. அப்ப தமிழ் மொழி என்பதுதான் அந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ். இப்ப வெறும் இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜை கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்களுக்கு அந்த திராவிட அரசியலை நிலை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் என்கின்ற அந்த கருத்து தேவைப்படுது. அதனாலதான் 156 ஆண்டுகளுக்கு முன்னாடி கால்டுவெல் சொன்ன அந்த ஆய்வை மட்டுமே புடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆய்வுகள் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, எவ்வளவோ பல அப்டேட்டடான தகவல்கள் வந்துருச்சு. அதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருக்கு, இந்த திராவிட அரசியலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால அதை பிடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கவே தேவையில்லை. நாம மறுபடியும் இந்த கன்னட மக்களுக்கே வருவோம். நீங்க உங்களுடைய மொழியின் தொன்மைக்கான சான்றை கொடுத்துருங்க. அது கமலோட கருத்தை தவறு அப்படின்னு நிரூபிச்சிருச்சுன்னா கமல் தானா வந்து மன்னிப்பு கேட்டுடுவாரு. சரியா போச்சா? இது ஏன் போட்டு நீங்க இவ்வளவு இழுக்கிறீங்க? நீங்க சான்று கொடுங்க. நம்பிக்கைன்னு வெறும் நம்பிக்கையை மட்டும் பேசக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கைக்கு சான்று கொடுக்கணும். இப்ப நான் சொல்றதுக்கு நான் இவ்வளவு சான்று கொடுக்குறேன்ல, இங்க பாருங்க, இங்க கூட ஒரு எளிமையான புத்தகம் இருக்கு, திராவிட மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பத்துல எந்த மொழி மூத்த மொழி, எந்தெந்த மொழிகள் எந்தெந்த காலகட்டத்துல உருவாச்சு, தெலுங்கு மொழி எப்போ வந்துச்சு, கன்னட மொழி எப்போ வந்துச்சு என்பதற்கான தெளிவான வரலாற்று சான்றுகளோட ஒரு சுருக்கமான விளக்க புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு அடிப்படை சான்றா வச்சுக்கிறேன். இது மாதிரி 100 சான்றுகளை என்னால கொடுக்க முடியும். நான் வைக்கிற கிளைமுக்கு நீ கொடுத்துட்டேன்னா நாங்க மன்னிப்பு கேட்டுற போறோம். வேலை முடிஞ்சில்ல. அப்ப செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. தெளிவா புரிஞ்சு போச்சா?
இன்னொரு விஷயத்தையும் நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த இடத்துல நம்முடைய ஆதரவு என்பது கமல் சொன்ன கருத்துக்கு தானே தவிர கமல் என்கின்ற அந்த நடிகனுக்கு கிடையாது. கமலை இந்த மாதிரியான குறிப்பா மொழி சார்ந்த விடயங்கள்ல நம்பவே முடியாது. என்னைக்கு வேணும்னாலும் அவர் காலவாரி விட்டுருவார். மொழி சார்ந்த விடயங்களில் கமலை ஆதரிப்பது என்பது நமக்கு நாமே சூடு போட்டுக் கொள்வதற்கு சமம். ஏன் அப்படின்னா, இதே கமலஹாசன் ஒரு காலத்தில் திராவிடத்தை தூக்கி பிடித்து பேசிய நபர். மொழி என்பது விட்டுல மொழி என்பது எனக்கு வெறும் தொடர்பு கருவிதான் அப்படின்னு பேசிய நபர். ஞாபகம் இருக்கா? படம் ரிலீஸ் ஆகலாம், நான் வெளிநாட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அவரை நம்பி நீங்க எதுவுமே பேச முடியாது. இதே கமலஹாசன் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று இருக்கின்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த போது என்ன சொன்னாரு? இந்திய திரைப்பட நடிகர் சங்கம்னு வைங்கன்னு சொன்னாரு. இவரை நீங்க என்னன்னு பேசுவீங்க? இவரை ஆதரிக்கல, இவர் சொன்ன கருத்தை தான் நாம் ஆதரிக்கிறோம். அது நம்முடைய மொழிக்கான பெருமை, நம்முடைய இனத்திற்கான பெருமை, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கமல் மன்னிப்பு கேட்டா அது நம்முடைய இனத்திற்கான இழிவாக மாறிவிடும். அதனால அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அவர் சொன்ன கருத்து சரிதான், அதற்கு நாம துணை நிற்கிறோம். இப்போ கமலுக்கு கை கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியாக கமல் அவர்களை ஆதரிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு, திமுக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த ஆதரவு கொடுத்துருக்கணும்ல. அங்க சித்தராமையா அவர்கள் கமலை எதிர்த்து பேசுறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கமல் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பதிவு கூட போடல. ஆனா ஆர்சிபிக்கு வெற்றி பெற்ற உடனே பதிவுகள் வருது. சோ இது எப்படி பாக்குறது? உங்களால என்ன செஞ்சிட முடியும்? என்ன பண்றவ நீ? இந்த ஒரு ஆணவ போக்கின் வெளிப்பாடு தான் ஐயா ஸ்டாலினோட நேற்றைய பதிவா நான் பாக்குறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு வாரத்துல ஐயா ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ மற்றும் பல இத்தியாதி திராவிட இயக்க தலைவர்களோ கமலுக்கு ஆதரவாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவே இல்லை. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். நான் உங்களை கமலை ஆதரியுங்க அப்படின்னு கூட கேட்கல. இப்ப நான் சொன்ன மாதிரி நாம கமலை ஆதரிக்கல, கமலுடைய அந்த கருத்தை தான் ஆதரிக்கிறோம். நீங்களும் கமலோட அந்த கருத்தை ஆதரிச்சு பேசியிருக்கலாமே, அதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க தான் தமிழ் மொழிக்காக போராடினோம், இந்தியை எதிர்த்து தமிழை காப்பாற்றி அதை தூக்கி நட்டமாக நிறுத்தினோம் அப்படின்னு எல்லாம் வெற்று பெருமை அடிக்கிறீங்கல்ல எல்லா மேடைகள்லையும். இன்னைக்கு தமிழ் மொழியோட பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிற போது நீங்க ஏன் வாயை திறந்து பேசல? இது நாம் முன்வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இதை தொடர்ந்து நேற்றைக்கு IPL கிரிக்கெட் போட்டியில ஆர்சிபி கப்படிச்சிருச்சு. இதுக்கு உடனடியா முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். அங்க இருக்கிற பெங்களூர்காரன், கர்நாடகாக்காரன் என்னைய இழிவுபடுத்துறான், என்னுடைய தாய்மொழியை இழிவுபடுத்துறான். ஆனா இங்க இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் பெங்களூர் அணி IPL மேட்ச்ல வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து செய்தி போடுறாரு அப்படின்னா இவர் யாருக்கான முதலமைச்சர்? ஒரு பதிவு கூட கமலுக்காக போடல. நீங்க கமலுக்காக போட வேண்டாம். நான் திரும்ப சொல்றேன், கமலோட கருத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவருடைய அந்த தமிழ் மொழி குறித்தான கூற்றுக்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னட மொழி வந்தது என்று கமலஹாசன் சொன்னதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒருத்தரும் ஆய திறந்து பேசல. ஆனா ஆர்சிபி IPL கப்படிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே அதுக்கு வாழ்த்து செய்தி தெரிவிக்கிறீங்கல்ல, இது எங்களுடைய உணர்வை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துது, இழிவுபடுத்துது, காயப்படுத்துது. அப்ப முதலமைச்சருக்கு என்ன ஓடுது மனசுல? உங்களால என்ன பண்ணிட முடியும்? ஆமா, நான் அப்படிதான் இருப்பேன், மொழிக்கு ஆதரவா பேச மாட்டேன். இல்ல என்ன சங்கடம்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன் போட மாட்டேன்? நிறைய இருக்கு. MP சீட்லாம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க, கூட்டணியில MP சீட் எல்லாம் கொடுப்பாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுவாரு, ஒரு நட்சத்திர பிரச்சாரகரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அதை ஓரம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா வியாபார நோக்கம் தான். ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழிக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு வைங்க, நாளைக்கு அங்க சன் நெட்வொர்க் கர்நாடகாவில் ஓடாது, கல் விட்டு அடிப்பான். சன் நெட்வொர்க் எல்லா மாநிலங்கள்லயும் இயங்குது இல்லை. இங்க சன் டிவி அப்படின்னா வெவ்வேறு மாநிலங்கள்ல வேற பெயர்கள்ல இயங்குது. அந்த வர்த்தகம் அங்க நடக்காது. புரியுதா? இது மாதிரி பல தொழில்களை பெங்களூர்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்க நடக்காது, கல் விட்டு அடிப்பாங்க.
சோ தங்களுடைய சுயநலத்திற்காகவும் தங்களுடைய லாப தேவைக்காகவும் மொழியின் பெருமையையும் இனத்தின் பெருமையையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடமானம் வைத்து விட்டார் என்பதைத்தான் நாம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, அப்படி கருத்து சொல்றாருன்னு வைங்க, அங்க இருக்கிற பாஜக காங்கிரஸ் கட்சியை நோக்கி கேள்வி கேட்கும். உங்க கூட கூட்டணியில இருக்கிற கட்சி கன்னட மொழிக்கு எதிராக பேசுறாங்க, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதை வச்சு அங்க இருக்கிற பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வோம். பாத்தீங்களா, அவங்க கூட கூட்டணியில இருக்கிற கட்சி கன்னட மொழியை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு அரசியல் செய்வோம். இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய அரசியல் தேவைக்காகவும் நீங்க என்ன பண்றீங்க? மொழியின் பெருமையையும் இனத்தின் பெருமையையும் விட்டு கொடுக்குறீங்க. அரசியல் தேவை, லாப தேவைக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள். ஆனா அங்க இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், சின்னது பெருசு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரே உணர்வோட ஒன்றிணைஞ்சு நிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் பேசுறாங்க, பாஜக தலைவர்கள் பேசுறாங்க. இங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களான ஐயா செல்வ பெருந்தகையோட கருத்து இதில் என்ன? ஏதாச்சும் வாய் திறந்து பேசினாரா? அவரும் பேசல. பாஜகவோட கருத்து என்ன? அவங்க ஊருக்கு முன்னாடி அந்த நீதிபதி நாகப்பிரசன்னாவா அவருக்கு முன்னாடி கமலை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதுதான் சங்கி புத்தி அப்படிங்கிறது. உங்களுக்கு வேணும்னா மன்னிப்பு கேட்கறது சுலபமா இருக்கலாம். ஏன்னா சாவர்கர் காலத்துல இருந்து நீங்க அதைத்தான் செய்யறீங்க. நாங்க எதுக்கு கேட்கணும்? நாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மொழிக்கு நாங்க கொடுக்கிற இழிவு. அதை நாங்க செய்ய மாட்டோம். அப்ப இங்க இருக்கின்ற பாஜக, இங்க இருக்கின்ற காங்கிரஸ், திமுக எந்த கட்சியுமே பேசல. அதிமுக, விஜய் உட்பட யாருமே பேசல. நீங்க எல்லாரையும் சேர்த்துதான் பார்க்கணும். நீங்க வெறுமனே சிஎம் ஸ்டாலினோட நிறுத்தக்கூடாது. அவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம அவரை நோக்கி கேள்வி கேட்கிறோம். ஆனா இது அவரோட முடிஞ்சு போற செய்தி மட்டும் கிடையாது. மற்றவங்க ஏன் பேசல? எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல? ஒரு தமிழர் தானே நீங்க, ஏன் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? விஜய் ஏன் பேசல? விஜய் பேச மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அப்படி மீறி பேசிட்டாருன்னு வைங்க, அவருடைய ஜனநாயகன் படம் பிரச்சனை ஆயிடும். அப்ப அவரும் கூட தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. படத்திற்காக மொழி உரிமையையும் மொழி பெருமையையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். நீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் பார்க்கணும். இந்த இடத்துல எல்லாரையுமே மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தி தான் காட்டணும். சுயநலவாதிகள், அவ்வளவுதான். ஒற்றை வரியில் சொல்லணும்னா சுயநலவாதிகள். நீங்க மற்றவங்களோட மௌனத்தை கூட புரிஞ்சுக்கலாம். நேற்றைக்கு கனிமொழி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க ஒண்ணுமே சொல்ல. எனக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்லல, நீங்க எதுவும் சொல்லல, கமல் சொன்னாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ரஷ்யா வரையும் போயிட்டு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியோட மகள் கவிஞர். இந்த மொழியில கவிதை எழுதிதானே நீங்க கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குனீங்க. இன்றைக்கு இந்த மொழியோட பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற போது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதை கேட்டா நான் ஒன்னும் சொல்லல அப்படின்ட்டு எகிரி குதிச்சுட்டு ஓடுறாங்க. சொன்ன மாதிரி ரஷ்யா, ஸ்பெயின்னு போயிட்டு இந்தியாவுக்காக பேசிட்டு வரீங்க. பல பாராட்டுகளை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. கர்நாடகாவுக்கு எதிராக பேச முடியாதா? பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிட்டு வந்தீங்க. கர்நாடகாவுக்கு எதிராக பேச முடியாதா உங்களால? நாங்க உங்களை பொய் பேச சொல்லியே இருக்கிற உண்மையை சொல்றோம், வரலாற சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? யார் உங்களை தடுக்கிறது? இப்ப இதுல ஒண்ணு பார்க்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும். அங்க இருக்கக்கூடிய மொழிக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மள நிராகரிச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது தெளிவாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்க 60 வருஷமா தமிழை வளர்க்கணும், தமிழ் தான் எங்களுடைய அரசியல் எல்லாமே பேசும்பொழுது தமிழுக்கான ஒரு இழுக்கு ஏற்படுது. இங்க இது ஒரு இழுக்கா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா கன்னடகாரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் தமிழ்ல இருந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் அவங்க பிரச்சனை பண்றாங்க. சோ இது தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு தான். அப்படி இழுக்கு ஏற்படும் பொழுது திமுக இவ்வளவு நாளா மொழி வச்சு அரசியல் பண்ண திமுக சைலண்டாக இருக்காங்க அப்படின்னா மக்களை பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ? ஆமா, மக்களுக்கு உண்மையாகவே முதல்ல இந்த இடத்துல குற்றவாளியா நிறுத்தப்பட வேண்டியது தமிழர்களை தான். நமக்கு உண்மையாகவே மொழிப்பற்றும் இனப்பற்றும் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நாம் சொல்லாமலேயே, நாம் கேட்காமலேயே இந்த விடயத்திற்கு வாய் திறந்து பேசி இருப்பார்கள். இப்ப நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் வெர்சஸ் கன்னடம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை தொடர்பாக எதையுமே வாயை திறந்து பேசல. ஆனா தமிழ் மொழியை இழிவுபடுத்தக்கூடிய கன்னடர்களுக்கு ஆதரவாக ஆர்சிபி அணி ஐபிஎல்ல வெற்றி பெற்றதற்கு ஒரு பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன எண்ணம்?
உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஆணவ போக்கு இருக்குல்ல, அந்த ஆணவம் எப்படி வருது? இந்த தமிழர்களுக்கு மொழி உணர்வு இல்லை, இன உணர்வு இல்லை. அதனால இவங்க இத பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கே இதையெல்லாம் மறந்துட்டு காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க. இந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால தான் நேற்றைக்கு அப்படி ஒரு செயலை அவர் செஞ்சார். ஆனா இப்படி எல்லாம் உங்களால கர்நாடகாவில் நடந்துக்க முடியுமா? அந்த மக்களோட மொழி உணர்வுக்கு எதிராக செயல்பட்டுட்டு பேசிட்டு அங்க ஓட்டு கேட்டு போக முடியுமா? விட்டுருவானா அவன்? விட்டுருவானா? ஆனா இங்க நடந்துக்க முடியுது அப்படின்னா நம்முடைய மக்களுக்கு மொழி உணர்வும் இன உணர்வும் இல்லை அப்படிங்கிறத விட இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம்முடைய மக்களுக்கு அந்த மொழி உணர்வையும் இன உணர்வையும் மொத்தமா மழுங்கடிச்சுட்டாங்க, இல்லாமலேயே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். நான் இன்னொரு செய்தியை சுட்டி காட்டுறேன். இதே தக் லைஃப் திரைப்படம், இதே கமலஹாசன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த தக் லைஃப் திரைப்படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டார். ஞாபகம் இருக்கா? ஆமா. எந்த தேதி? மே 18. மே 17. மே 17, 18, 19 ஆகிய தேதிகள் என்ன தேதி? தமிழ் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாட்கள். இந்த நாள்ல எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் எந்த ஒரு திரை கூத்தாடிகளோட கச்சேரிகளையும் வச்சிக்காதீங்க அப்படின்னு பல முனைகள்ல இருந்து தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. முதல்ல விஷால வச்சு ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு இதே மே 17ஆம் தேதி, மே 18ஆம் தேதி. அது ரத்தாயிருச்சு, எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ரத்தாயிருச்சு, தேதி மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் ஏற்பாட்டுல இளையராஜாவை வச்சு கோயம்புத்தூர்ல மே 17ஆம் தேதி ஒரு இசை கச்சேரி, அதுவும் தேதி மாற்றப்பட்டது எதிர்ப்பின் காரணமாக. அதன் பிறகு விஜய் ஆண்டனியை வச்சு இதே மே 17ஆம் தேதி திருநெல்வேலியில ஒரு லைவ் கான்செப்ட் நடத்தப்படுவதாக இருந்துச்சு, அதையும் தேதி மாத்திட்டதா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? தமிழ் தேசியவாதிகள், தமிழ் உணர்வாளர்களோட எதிர்ப்பு. இது தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாட்கள். இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட இசை கச்சேரிகளை வச்சீங்க அப்படின்னா அது இறந்து போன மக்களோட அந்த தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். தங்களுடைய உறவுகளை இழந்து விட்டு அழுது கொண்டிருக்கின்ற மக்களுடைய அந்த உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த தேதிகளை மாத்த வச்சாங்க. திரைத்துறையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது கமலஹாசனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே கூட வேணும்னே மே 17ஆம் தேதி இந்த தக் லைஃப் திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சியை வெளியிடுறாரு அப்படின்னா அவரோட மனசுல என்ன ஓடுது? தமிழர்களுக்கு பெருசா இன உணர்வோ மொழி உணர்வோ இல்லை, அதை ஏதோ ஒரு சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுவோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு துணிச்சல்ல அன்றைக்கு அவர் அந்த முன்னோட்டத்தை வெளியிட்டார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? நமக்கு நம்முடைய மொழி குறித்தோ இனம் குறித்தோ பற்றோ பாசமோ எதுவும் இல்லாம போனதுதான். அந்த உணர்வு இல்லாததுனால தான் வரவன் போறவன் எல்லாம் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் கொச்சப்படுத்தி பேசுறதும் இழிவுபடுத்தி பேசுறதும் நம்மளையே ஆண்டு நம்மள ஒடுக்கிறதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆக இங்க முதலில் திருந்த வேண்டியது நாம தான். நாம திருந்தாத வரை இங்க எதுவுமே மாறாது. இப்போ கமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிப்பு கேட்கல அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்றது கர்நாடகாவுடைய அந்த திரைப்பட சங்கம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்போ என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க இதுல? இல்ல, அவரு கேட்க வேணாம் அப்படின்னு தான் நாமளும் சொல்றோம். அவர் சொன்னது உண்மைதான். ஒரு உண்மையை சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையோ அவசியமோ எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கு காலையில வந்த செய்தி என்ன அப்படின்னா, அங்க இருக்கின்ற கன்னட அமைப்புகள் கன்னட திரைப்பட வர்த்தக சங்கத்திடம் போய் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா, கமல் இனி மன்னிப்பே கேட்டாலும் அவருடைய எந்த திரைப்படங்களையும், தக் லைஃப் மட்டும் கிடையாது, வேற எந்த திரைப்படங்களையும் கர்நாடகாவில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த லெவலுக்கு நீ வந்துட்டல, மன்னிப்பே கேட்டாலும் சரி இதுக்கப்புறம் கமலோட எந்த படமும் கர்நாடகாவில் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன மானாவுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியமே கிடையாது. கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையவே கிடையாது. கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க கூடாது. அதைத்தான் நான் இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு வைங்க, அது என்ன சொல்றது, நம்முடைய மொழிக்கு மிகப்பெரிய இழுக்கா முடிஞ்சிடும். அவங்களுடைய எதிர்ப்புக்கு பயந்து நம்ம பின்வாங்கிட்டதா மாறிடும். அதை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.